நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் ஆரோக்கியமான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் தவறான தெருப்பார்வை. தவறான தெருப்பார்வை எவ்வாறு கண்டறிவது? நாம இதுக்கு முன்னாடி போன 3 வீடியோல பார்த்தோம். தெருக்குத்து, நல்ல தெருக்குத்து, தவறான தெருக்குத்து, டி ஜங்ஷன். அதுக்கப்புறம் நல்ல தெருப்பார்வை. 3 வீடியோகளா நாம் பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தவறான தெருப்பார்வை எவ்வாறு கண்டறிவது? நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு டிராயிங் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் தவறான தெருப்பார்வையினால் ஏற்படும் பாதிப்புகள். நம்ம டிராயிங்க்கு போறதுக்கு முன்னாடி நமது வராகி வாஸ்து சேனல் ஒரு 550 சப்ஸ்கிரைபருக்கு மேல ரீச் ஆயிருக்கு. உங்களின் பேராதரவுக்கு மிக்க நன்றி. ஒரு 30,000 வியூக்கு மேல போயிருக்கு இது வரைக்கும். நல்ல ஒரு வரவேற்பு. ஒரு 45 நாள்ல இந்த அளவு ஒரு ரீச் வந்து நான் எதிர்பார்க்கல. என்னால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ நான் அதை வந்து கொடுத்துட்டே இருப்பேன். தினமும் ஒரு வீடியோ. நான் கிட்டத்தட்ட என்னுடைய பிளான் படி பாத்தீங்கன்னா ஒரு 1000 வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். வாஸ்து, இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்கள் என்னுடைய அனுபவத்துல கடந்த ஒரு 10-15 வருடங்களா இந்த வாஸ்து ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்துல ஏற்பட்ட விஷயங்கள் என்கிட்ட வந்து கிளைண்ட் வந்து எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ அதற்கான பதில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதா இருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க அந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்ல நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். என்னால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ நான் அதை வந்து கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுடைய பேராதரவு வந்து கண்டிப்பா எனக்கு வந்து தேவை. அது வந்து என்ன மோட்டிவேட் பண்ணும். நாம இப்போ டிராயிங், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற டிராயிங் வந்து ஒரு டிபிக்கல் வாஸ்து டிராயிங். இப்போ இந்த டிராயிங்கை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு தவறான தெருப்பார்வை, தெரு தாக்கம் இருக்கிற வீடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு வீடு அல்லது வந்து ஒரு காலி இடம். இந்த இடம் அதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த வீடு அல்லது காலி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்குல ஒரு ரோடு இருக்கு. அதே போல மேற்குல ஒரு ரோடு இருக்கு. இந்த மேற்குல போற ரோடு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுது டுவர்ட்ஸ் வடக்கு, டுவர்ட்ஸ் நார்த் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வடக்குல இருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இங்கிருந்து வர வண்டி அப்புறம் நடந்து வரவங்களுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்குல வந்து படும். அது வந்து தவறு. இங்க பார்த்துக்கோங்க சிம்பிள். இது வந்து தவறு. அதே போல இந்த இடத்துல இருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லது. வடமேற்கு மேற்கு இது சரி. நம்ம வாஸ்து விதிமுறைகளின் படி இது சரி. ஆனாலும் இது தவறா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிற இடம் பிளாட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நல்லது பண்ணுமோ பண்ணும், இது என்ன கெடுதல் பண்ணுமோ அது பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே. நம்ம நல்லது கெட்டது இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண விரயம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் சிக்னேச்சர், கூட்டு தொழில் பண்ணி நிறைய லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய வீடுகளை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தவறான தொழில்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒன்று, தவறான தெரு தாக்கம், தெரு பார்வை. அதாவது வந்து நார்த் வெஸ்ட், நார்த் சைடு. அடுத்தது இந்த டிராயிங் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் டைரக்ஷன் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த வீடு காலி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குல ரோடு இருக்கு. அந்த கிழக்குல இருக்கிற ரோடு வந்து தெற்கு நோக்கி போயிட்டே இருக்கு ஸ்ட்ரெயிட்டா. அதே போல இந்த வீடு காலி இடத்துக்கு வந்து தெற்குல ரோடு இருக்கு. தெற்குல இருக்கிற ரோடு வந்து கிழக்கு நோக்கி அப்படியே ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கிருந்து நடந்து வரவங்களுடைய ஆட்களுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்குல படும். இது வந்து தவறான விஷயம். சிம்பிள் பார்த்துக்கோங்க. இது வந்து ராங். ஆனால் இது வந்து கரெக்டு. ஒரு சரியான தேர்வு பார்வை இருக்கு, இன்னொரு சரியான தவறான தேர்வு பார்வை இருக்கு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது ரெண்டும் வந்து ஈக்குவல்,
நியூட்ரல் அப்படின்ட்டு. நியூட்ரல்லாம் கிடையாது. ஏன்னா நமது வராகி வாஸ்துவின் படி இப்போ வடகே தென்கிழக்கு தெற்குல இருக்கிற தெருப்பார்வை வந்து நல்லது பண்ணுதுன்னா இது கெடுதல் பண்ணும். அது எப்படி நம்ம நியூட்ரல்னு சொல்ல முடியும்? நியூட்ரல்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால இது வந்து மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி இருக்கிற வீடுகள் வந்து நம்ம தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது. நமது வீட்டில் இருக்கும் பெண்களை பாதுகாப்பதற்காக. இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உடல்நிலை முற்றிலும் பாதிக்கப்படும். அவங்களுக்கு ஹீமோகுளோபின் இஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்கள் வந்து கம்மியா இருக்கும். கர்ப்பப்பை வந்து எடுத்திருப்பாங்க. குழந்தை பேரில் வந்து தள்ளி போறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற வீடை வந்து நம்ம கண்டிப்பா தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது. அடுத்ததாக இது 2வது வகை. 3வதாக பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதுக்கு எகைன் டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த இடம் வீடு இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வீட்டுக்கு தெற்குல ஒரு ரோடு இருக்கு. அந்த தெற்குல இருக்கிற ரோடு வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட், அதாவது மேற்கு வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து மேற்குல இருக்கிற ரோடும் அப்படியே போயிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சவுத் வெஸ்ட், சவுத்தும் தப்பு, வெஸ்டும் தப்பு, ரெண்டுமே தவறு, மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி இருக்கிற வீடு வந்து கண்டிப்பா நம்ம தவிர்த்து ஆகணும். நீங்க எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளாட் ஒரு இடம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாங்காதீங்க. இதனால எந்த ஒரு நம்ம பரிகாரம் செஞ்சாலும் இதுல வந்து பண்ண முடியாது. அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்படி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். அதுல வந்து ரொம்ப சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய குறைவு. இந்த மாதிரி ஒரு கார்னர் இருக்கு, ஒரு பிளாட் 30-40 சைட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து வாங்காதீங்க. அதனால வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. இதுல இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு வந்து முற்றிலும் பாதிக்கப்படும். அந்த வீட்டில் அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. ரொம்ப கோபம் அதிகமா இருக்கும். நிறைய சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு, விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிற வீடு இடத்தை வந்து தவிர்த்துருங்க. இது வந்து 3வது வகை. 4வது வகை பார்த்தீங்கன்னா வீடு அல்லது இடம். இடத்துக்கு வந்து 4 புறமும் ரோடு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. 4 பக்கமும் ரோடு. வடக்குலி ரோடு, கிழக்குலி ரோடு, தெற்குலி ரோடு, மேற்குலி ரோடு. இது வந்து இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர்கிட்ட நிறைய கான்ட்ரவர்சரி இருக்கு. நிறைய கருத்து வேறுபாடுகள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க 4 பக்கமும் ரோடு இருந்தா சரி அப்படின்ட்டு. அது முற்றிலும் தவறு. நமது வராகி வாஸ்துவின் படி இந்த மாதிரி இருக்கிற வீடை வந்து அவாய்ட் பண்றது மிகவும் நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, உதாரணத்திற்கு 4 பக்கமும் ரோடு இருக்கு. ஓகே, இது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். இது மிகப்பெரிய தவறான விஷயங்களை ஏற்படுத்தும். இது மிகப்பெரிய தவறான விஷயங்களை ஏற்படுத்தும். அது எப்படி நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக தவறு. லாஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற வீடை வந்து முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது. இன்னைக்கு வந்து 4 விஷயங்கள் பார்த்தோம். தவறான தெருத்தாக்கம், தவறான தெரு பார்வை. மறுபடியும் நான் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். முதல்ல பார்த்தது வடமேற்கு, வடக்கு 2 புறமும் ரோடு இருக்கிறது. 2வது பார்த்தது தென்கிழக்கு, கிழக்குல தெருப்பார்வை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இது முற்றிலும் தவறு. 3வதாக தென்மேற்கு. இது வந்து நம்ம வாங்கவே கூடாது. நம்ம பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். 4வதாக 4 பக்கமும் ரோடு இருக்கிற வீடு. இதையும் தவிர்க்கப்பட வேண்டும் வராகி வாஸ்துவின்படி. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.